சாமி வந்ததையா, இது எந்தெந்த சாமி தந்ததையா, எத்தனை பாட்ட சொன்னதையா, அத சுத்துற பூமி கண்டதையா, அடிச்சு வீசும் காத்துலையும் அந்த தகப்பனாச சுத்துதையா, பிடிச்சு பூக்கும் விதையிலும் ஒரு வம்சத்து கதையே உள்ளதையா, 100 தலைமுறை சேர்ந்து செதுக்குன ஈர நலம் இது பாறையா. வணக்கம், என்னோட பேர் சரவணகுமார். நம்ம கம்பெனியோட பேர் நியூட்ரல் சோலார் சிஸ்டம்ஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் கணபதி அப்படிங்கிற ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் இருக்கும். ஸோ இந்த கஸ்டமருக்கு இபி பில் பார்த்தோம் அப்படின்னம்னா ஆவரேஜாக ஒரு 750 யூனிட்ஸ்லேருந்து 850 யூனிட்ஸ்க்குள்ளே ப்ளே ஆகிட்டு இருக்கு. ஸோ இவங்களுக்கு நாங்கள் சஜஸ்ட் பண்ணது பார்த்தோம்னா 3 கிலோவாட் ப்ராஜெக்ட்டு சப்சிடியோடு பண்ணி தரதாக கமிட்மெண்ட் கொடுத்துருக்கோம். பட் கஸ்டமர் வந்து ஃபியூச்சரில் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் வாங்குறதுக்கான ஆப்ஷன் இருக்குது, ஏசியும் இன்னொன்று எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லி சொன்னார். ஸோ நாங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணோன்னா, இப்போதைக்கு இருக்கிற ரெக்யர்மெண்ட்டுக்கு 3 கிலோவாட் பண்ணிவிட்டு ஃபியூச்சரில் வேணும்னா எக்ஸ்ட்ரா 2 கிலோவாட் அப்கிரேட் பண்ணுற மாதிரி இன்வெர்ட்டர் மட்டும் 5 கிலோவாட்டுக்கு பண்ணி கொடுத்துட்றோன்னு சொல்லிட்டு அதுக்கான இபி ப்ரொசீடிங்ஸும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டோம். அதுக்கான ஒர்க் தான் இங்கே போய்கிட்டு இருக்கு. வணக்கம், நான் பாண்டியன், நியூட்ரல் சோலாரோட சைட் மேனேஜர். நம்ம கஸ்டமர்கிட்ட எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. நம்ம இந்த மாதிரி தான் வேலை செய்ய போகிறோன்ற ஒரு ஐடியாவும் கொடுத்தாச்சு. நம்ம இப்போ வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு நேராக நம்மளோட வண்டியில் இருக்கக்கூடிய டூல்ஸை அப்லோட் பண்ணிவிட்டு நம்மளோட வேலையை வெல்டிங் ஒர்க்கு முதல்ல ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம எந்த மாதிரி பண்ண போகிறோன்றதை நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். நம்ம சாத்விக்கோட 3 பேஸ் ஆன் கிரிட் பண்ண போகிறோம். நம்ம 3 பேஸ் ஆன் கிரிட்டுக்கு 3 பேஸ் மீட்ரு நமக்கு தேவைப்படுது. அந்த மீட்டரில் நமக்கு 3 ஃபேஸ் வருதான்னு செக் பண்ண போகிறோம். நம்ம ஆன்லைன்லேயே நம்ம டிவைஸில் தெரியும். நம்மளோட மீட்டரில் 239 ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இல்லை 230 வோல்டேஜ் வந்து சிங்கிள் ஃபேஸில் தெரியும். இதே நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் செக் பண்ணால் 400 சம்திங் வோல்டேஜ் காட்டும். இப்போ நம்ம இந்த சமயத்தில் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்மளோட ஒயரிங்கை டேரெக்டாக வெல்டிங் மிஷின் யூஸ் பண்ணுறதுனால டேரெக்டாக மீட்டரோட ஃபேஸில் நம்ம டேரெக்டாக கொடுக்க போகிறோம். ஸோ நமக்கு அதிகமான ஆம்ஸ் நமக்கு வெல்டிங் மிஷினுக்கு ரன் ஆகும். அதனால் நம்ம லைன் கொடுக்குறோம். டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிள் ஒரு 2.5 4² mm ஒயர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு நார்மல் ஆம்ஸ் ரேட்டு தான் நமக்கு அந்த லோடில் யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம அந்த வெல்டிங் மிஷின், கட்டிங் மிஷின், ஓவர் கட்டிங் மிஷினாக நம்ம லோடு யூஸ் பண்ணும்போது அதிகமான ஆம்ஸ் எடுக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு 10² mm ஒயர் லெவலாக தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். அப்போ தான் அதுக்கான லோடில் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். சொந்த ஊர் கணபதி. சொந்த ஊர் கணபதினா 65 வருஷம் ஆச்சுங்க. இந்த பூமி வாங்கி 65 வருஷம் ஆச்சு. எல்லாம் பாகம் வாங்கிட்டா நல்ல முறையாக இருக்கிற கஷ்டப்படுறோம். நான் போர்டு கம்பெனியில் சின்ன வேலைக்கு இருக்கிறான், பெரியவே அமெரிக்க கம்பெனியில் இருக்கிறான். 2 பேர் வேலை செஞ்சு பெரியவனு கல்யாணம் ஆகிடுச்சு. சின்னவனு பார்த்துருக்கிறப்போங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட 3 கிலோவோட ஸ்ட்ரக்சரை முடிச்சிருக்கோம். நம்ம ஸ்ட்ரக்சருக்கு பார்த்தீங்கன்னா அதாவது 12க்கு 15 அடி நமக்கு தேவை. ஸோ நம்ம 12 அடி வந்து அகலமும் 15 அடி நீளமும் நமக்கு தேவை. அதில் நமக்கு 4 கால், அதாவது பைப் 4 ஸ்டாண்டிங் நம்ம பண்ணணும். நமக்கு ஆப்போசிட் நமக்கு செவர் இருக்கிறதுனால அதை வந்து நம்ம 2 கால் வந்து மேலே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். 2 கால் நம்ம ஸ்ட்ரென்த்து கொடுத்து நம்ம செவத்தோட லாக் பண்ணியிருக்கோம். மேலே நம்ம 3 கிலோவாட்டுக்கான ஸ்ட்ரக்சர் பண்ணி முடிச்சிருக்கோம். இனிமேல் நம்மளோட பேனல் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கான வேலைகள் முடிவடைஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா நம்மளோட எலக்ட்ரிக்கல் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கான ஒயரிங் ஒர்க்கு, எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி முடிக்க போகிறோம். நார்மலாக சொல்லணும்னா நம்ம ஹெவி பைப் யூஸ் பண்ணணும். அண்ட் சோலார் ஒயரிங், நம்ம டிசி ஒயரை கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம சோலாருக்கான ஒயர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். நார்மல் காப்பர் ஒயர் யூஸ் பண்ணக்கூடாது. சோலார் ஒயர், பாலி ஒயர் யூஸ் பண்ணணும். அண்ட் நம்ம இபி பார்த்தீங்கன்னா 2.5 ஆர் 3 கிலோவாட்டாக இருந்தால் நம்ம 4² mm ஒயர் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு அதுக்கான ஆர்ம்ஸ் ரேட் நம்ம கடத்தும். ஸோ நம்ம அந்த லெவலில் யூஸ் பண்ண முடியும். பைப்பு பார்த்தீங்கன்னா ஹெவி பைப், அதாவது 1 இன்ச் ஹெவி பைப் எலக்ட்ரிக்கல் தான் யூஸ் பண்ணுறோம். நம்ம இந்த காங்கிரீட்டு நம்ம கட் பண்ணி வீட்டுக்கு உள்ளே யூஸ் பண்ணக்கூடிய அந்த நார்மல் லோ குவாலிட்டி பைப் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு சில பைப் பார்த்தீங்கன்னா வெளியில் யூஸ் பண்ணுறோம். நம்ம லைட்டிங் அரெஸ்ட் ஆகட்டும், ஏசி எர்த் ஆகட்டும், டிசி எர்த் ஆகட்டும், பாடி எர்த் ஆகட்டும், எல்லாமே கவர் ஆகிற பட்சத்துக்கு நம்ம பண்ணுறோம். ஸோ ஹெவி பைப் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது.
கலங்கிடாதே நெஞ்சுக்குள் நீயும் பழிக்கும் ஊரு என்ன செய்ய களங்கம் சேரும் நிலவில் தானே இருட்டும் இங்கே விலகிறோம். ஸோ இந்த சைட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது க்ரோவாட் அப்படிங்கிற கம்பெனியோட இன்வெர்ட்டர். இந்த இன்வெர்ட்டரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா சோலார்லேருந்து வரக்கூடிய டிசி பவரை ஏசி பவரை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கக்கூடியது இந்த இன்வெர்ட் பண்ணுறக்கூடிய வேலை. இது நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 6 கிலோவாட்டு 3 ஃபேஸ் இன்வெர்ட்டர். ஸோ 3 ஃபேஸ் லைன் தான் இந்த கஸ்டமர் வச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி 3 ஃபேஸ் இன்வெர்ட்டர் 6 கிலோவாட்டில் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பேனல் இன்ஸ்டலேஷன் 3 கிலோவாட்டுக்கு பண்ண போகிறோம். எக்ஸ்பேண்டபிள் அப் டு 6 கிலோவாட். ஸோ இன்னொரு 6 பேனல் வந்து கஸ்டமர் வந்து தாராளமாக இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி கொடுக்கக்கூடிய இன்வெர்ட்டர் தான் இது. இந்த க்ரோவாட் கம்பெனியோட இன்வெர்ட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்டாக 7 இயர்ஸ் வாரண்டியில் வரும். 10 இயர்ஸ் வரைக்கும் நம்ம பண்ணலாம். இந்த கஸ்டமருக்கு நம்ம அப்ளை பண்ணி 10 இயர்ஸ் வாரண்டியில் பண்ணி தர போகிறோம். எத்தனை சாமி வந்ததையா இது எந்தெந்த சாமி தந்ததையா எத்தனை பாட்ட சொன்னதையா அத சுத்துற பூமி கண்டதையா.